விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நாரலே போற்றி. துலாம் ராசியில் பிறந்தவர்களே, துரோகம் உங்களை எப்படி துரத்தும் என்பதை இந்த வீடியோவில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. துரோகம், நயவஞ்சகம், சூது, வாது எப்படி துலாம் ராசியில் பிறந்தவர்களை வாழ்நாள் முழுக்க துரத்தும், நம்பிக்கை துரோகம் யார் யார் செய்வார்கள் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியுள்ளேன். இது வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக பயன்படும். இந்த வீடியோ முழுமையாக கேளுங்கள். ஓம் நம சிவாய நமக. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. ராகுவோட சேர்ந்து இணைவிலையும் இருக்கிறாரு. ராகுவையும் சனி பகவானை சுபத்தப்படுத்துகிறாரு. இந்த வீடியோ பதிவில் நான் முக்கியமான தகவலை சொல்கிறேன். இது உங்கள் வாழ்நாள் முழுக்க பொருந்தும். அதுபோக இப்போ துலாம் ராசிக்கு வருகிற மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் இக்கட்டான நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டு தலைவன் வக்கரம் அடைகிறாரு. உச்ச வக்கரம் ஈக்குவல் டு நீசம். அதுபோக ராகு கூட சேர்றாரு. மறைமுகமாக சனி தொடர்புலையும் இருக்கிறாரு. ஏன்னா ராகு பகவானும் சனியை பிடிச்சி வச்சிருக்கிறாரு. ராகு தனக்கு முன்பின் 20 டிகிரிக்குள்ளே சில கிரகங்களை பிடிப்பார். அதன் அடிப்படையில் சுக்கிரனும் அந்த வலையில் சிக்கியிருக்கிறாரு. மாய வலையில் சிக்கியிருக்கிறாரு உங்கள் ராசிநாதன். மாய வலைனா என்ன அர்த்தம்? துரோகம்னு அர்த்தம். சரியா? ராகு சனி இவங்கெல்லாம் சேர்ந்து சுக்கிரனை கெடுக்கிறாங்க. உங்கள் ராசிநாதனை கெடுக்கிறது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படாது. சனி பயிற்சி குரு பயிற்சிக்கு பின்னாடி நல்லா இருக்கும். அதுக்கு இன்னும் நாள் இருக்குது. சனி பயிற்சி மார்ச் 29. சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போனாலுமே ராகு அங்கே இருப்பார். ராகு 6ஆம் இடத்தை விட்டு கீழே இறங்கின பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும் உங்களுக்கு ராகு பயிற்சிக்கு முன்னாடி. அதுபோக குரு பயிற்சி மே 14. குரு ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்ப்பார். ஸோ மே 14 பின்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். குரு ராசியை பார்க்க கோடி நன்மை. நான் அந்த குரு பயிற்சிக்கு சனி பயிற்சிக்கெலாம் வீடியோ போடுறேன். இருந்தாலும் இப்போ இடைப்பட்ட காலத்தில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, ஒரு துரோகம் இருக்குது. உங்கள் முதுகில் குத்துறதுக்கு ரெடியாக நிறைய பேர் இருக்கிறாங்க. கவனமாக இருங்க. சரியா நேர்களே? ஒரு ஜோதிடர் என்ற முறையில் நான் சொல்லணும், சாமானப்பட்ட மக்களுக்கு சொல்லணும். அதாவது நம்ம பலன் சொல்கிறேன்னு சொல்லி ஜோதிடத்தை போட்டு குழப்பக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. வாய்ஜாலம். துலாம் ராசி நேர்களுக்கு எதனாச்சும் ஆசை வார்த்தை காட்டுறது எப்பயுமே நல்லதாக சொல்லுவாங்க. அவங்க வாயிலிருந்து கெடுதலே வராது. உங்களை குளிர வைக்கிறதுக்கு எதனாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. அப்படி நின்று பிச்சை போடுங்க, இப்படி நில்லுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. இதெல்லாம் நடைமுறையில் சொல்கிறது. சரியா? சின்ன பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னா சாக்லேட் கொடுப்பாங்க. இந்தப்பா சாக்லேட் கொடுக்குறேன், பள்ளிக்கூடத்துக்கு போ அப்படிம்பாங்க. எத்தனை நாளைக்கு சாக்லேட் கொடுக்க முடியும்? அந்த பிள்ளைக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருந்தால் தான் பள்ளிக்கூடத்துக்கு போகும். அது மாதிரி தான் ஜோதிடத்தில் எதோ இருக்கோ அதைத்தான் பரிமாறணும். சரியா நேர்களே? சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நான் என்ன சொல்லக்கூடிய விருப்பப்படுறேன்னா, துலாம் ராசி நேயர்களே, போதி ஜோடத்தில் எப்பயுமே நான் உள்ளதை உள்ளவாறு சொல்லிடுவேன். நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் ஜோதிடத்தை அறிவுபூர்வமாக நான் சொல்லுவேன். அறிவுபூர்வமாக சாமானியப்பட்ட மக்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லுவேன். படித்தவர்கள் கொஞ்சம் ஜெனுனாக போயிடுவாங்க. உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு கொஞ்சம் கால்குலேஷன் தெரியும். அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பாமர மக்கள் நிறைய பேர் இன்றைக்கி ஃபோன் வச்சுருக்கிறாங்க. ஃபோனை கூட இப்படி நேரில் பார்க்க மாட்டாங்க, காதில் வச்சு கேட்டுட்டு போயிடுவாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் கேட்பாங்க. அவங்களுக்கு அந்த சவுண்டு மட்டும்தான் வேணும். இவன் நம்ம ராசிக்கு நல்லது சொல்ல மாட்டானா, இது நல்லது பிறக்காதா, நம்ம கஷ்டம் தீராதா, பஞ்சம் தீராதா, அப்படி தான் பார்க்குறாங்க நிறைய பேர் துலாம் ராசிக்குன்னு. எல்லா ராசிக்கும் அப்படி தான். ராசி பலம் பார்க்குறது எதுக்கு? நல்லது நடக்காதா, அதுக்காக தான் ஏங்கி தவிக்கிறாங்க. அப்படி பார்க்குறவங்களுக்கு 4 நல்ல வார்த்தையை சொல்லணும். நல்ல வார்த்தையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இல்லாததை சொல்லக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே? அதனால் போதை ஜோடத்தில் எப்பயுமே நான் ஒரு இயல்பாக உள்ளதை சொல்வேன். கொஞ்சம் அஸ்ட்ரோஃபிக்ஷனாகவும் இருப்பேன். ஏன்னா வேத ஜோதிடத்தில் இறைவன் எனக்கு கொடுத்த அறிவின்படி சில காம்பினேஷனை கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. தனிப்பட்ட முறையில் நிறைய ஜாதகம் வராங்க. அதாவது இந்த யூடியூப்பில் ஜோதிடம் போடுறவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, போட்டுட்டு போயிடுவாங்க. அதை நிறைய பேர் பார்ப்பாங்க, கமெண்ட்ஸ் போடுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் இதை பற்றிலாம் கமெண்ட்ஸ் போடுங்கன்னு. கமெண்ட்ஸ் நிறையா போடுவாங்க. அதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் போதி ஜோதிடத்தில் நான் கமெண்ட்ஸுக்கு நான் பதில் போடுவேன். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அவங்க ஜாதகத்தை அனுப்புவாங்க, பிறந்த டீட்டில் அனுப்புவாங்க. ஜாதகத்தை பார்த்து தசா பற்றி பரிகாரம் சொல்லுவேன். சில ஜோதிட தகவல்னு பரிமாறுவேன். அது நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு சரியாக தெரியும். அதுக்காகவே நேர்களுக்கு ஒரு வசதி செஞ்சு கொடுக்குறேன். இப்போ நான் அப்பீர் ஆகலை. அடுத்து வருகின்ற காலத்தில் வெகு விரைவாக அப்பீர் ஆகி உங்கள் கேள்வி பதிலுக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன். அதுக்குன்னு தனியாக வீடியோ போடுவேன். அதில் பலன்களை சொல்லி வீடியோ போடுவேன். அந்த நல்ல தகவலை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க ரிட்டன் வியூவர்ஸுக்கு கோடான கோடி நன்றி. புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி. தொடர்ந்து பாருங்கள். சூப்பர் தேங்க்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக மெம்பர்ஷிப்
எனேபிள் பண்ணியிருக்கிறோம். மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்க அந்த லாக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசியை பற்றி கூடுதல் தகவல்களுக்கு வீடியோ போடுவேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா நேர்களே? அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் செய்கிறது நேர்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன். நிறைய அஷ்டோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், துலாம் ராசியை சுற்றி நடக்கிற விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள், அமானுஷ்ய சக்திகள், இப்படி நிறைய தகவல்களை நான் மெம்பர்ஷிப்பில் உள்ள வீடியோவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுவேன். பொதுவாக எல்லா வீடியோவுமே வந்து நான் உள்ளவாறு சொல்லுவேன், ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுவேன். இப்போ வந்து உங்கள் ராசிநாதன் வந்து 1/3/2025 வருகிற மார்ச் 1ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. அவர் சும்மா வக்கரம் அடைஞ்சாரா பரவாயில்ல, உச்ச வக்கரம் அடைகிறாரு. உச்ச வக்கரம் ஈக்குவல் டு நீசம். சரியா? நல்ல நிலைமை கிடையாது. உங்கள் ராசிக்கு 1/8 கூடியவன் வந்து 6ஆம் இடத்துல நீசம் அடைகிறதுனால நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். சரியா? ஏமாற்றப்படுவீர்கள், துரோகத்துக்கு ஆளாவீர்கள், பிறரால் ஆளப்படுவீர்கள். சரியா? நிலை விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் வீக்காக இருக்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்காது. அதுபோக சுக்கிரன் துலாம் ராசியில் தனுசு லக்கணம், மீன லக்கணம், மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் வந்து அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அதுபோக சிம்ம லக்கணம், கடக லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் வந்து வெகுவாக எடுத்துக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா சிம்ம லக்கணம், கடக லக்கணம், மீன லக்கணம், தனுசு லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கெடுபடினாக இருக்கும். லக்கணம்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் துலாம் ராசியில் பிறந்தாலுமே உங்களுக்கு லக்கணம்னு ஒன்று இருக்கும். இப்போ சாமானியப்பட்ட மக்களுக்கு இது தெரியாது. சரியா? நிறைய பேர் லக்கணம்னா என்னன்னு கேட்குறாங்க. அவங்கள அந்தளவுக்கே இந்த யூடியூப்காரர்லாம் வச்சுருக்காங்க. ராசிக்கு பலன் சொல்லி அவங்கள வந்து அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி மழுக்கடிக்க வச்சுருக்கிறாங்க. ராசிக்கு பலன் சொல்கிறது வந்து பொதுவான ஒன்று தாங்க. இந்த ஆள் இந்த கலர் வேட்டி சட்டை போட்டிருக்கான்னு தான் சொல்லலாம். ஆனால் அவன் குடும்ப அமைப்பு என்ன, அவன் பேர் என்ன, அவன் யாருடைய பிள்ளை, அவன் பொண்டாட்டி பிள்ளை, அவங்க குடும்ப வரத்தை சொல்கிறதா லக்கணம். சரியா? லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கேட்குற சாமானிய மக்கள், அதாவது எனக்கு அந்தளவுக்கு தெரியாது சார் சொல்கிறவங்கள லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி தெரியலன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இதுக்காகத்தான் நான் உங்களுக்கு நேரடியாக அப்பீர் ஆகி உங்களுக்கு வந்து உங்கள் சந்தேகம்லாம் தீர்த்து வைக்கிறேன். உங்கள் பிறந்த தேதி, டைம் இதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லக்கணத்தை நான் ஷேர் பண்ணுவேன். நிறைய நேர்களுக்கு நிறைய ராசியில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். தயவு செய்து துலாம் ராசி நேயர்கள் லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு பலன்கள் வந்து நல்லபடியாக இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ராசிங்க வந்து 2வது பட்சம் தான். சரியா? ராசிங்கிறது என்ன, மனமும் உடலும் தான். லக்கணம் தான் உயிர். ஒரு உயிர் இருந்தால் தான் நம்ம மற்ற எல்லாத்தையுமே செய்ய முடியும். சரியா? அந்த உயிரை பிடிச்சி வச்சிருக்க அமைப்பு தான் ராசி. உடலுக்கு தான் ராசின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதனால் ஜோதிடத்தில் உள்ள அந்த உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. சரியா நேர்களே? நான் கொஞ்சம் இந்த வீடியோவில் வந்து சாதாரணப்பட்ட மக்களுக்கு புரியும்னு சொல்லி கொஞ்சம் இறங்கி வந்து தான் பேசுகிறேன், பொறுமையாக பேசுகிறேன். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. துலாம் ராசிக்கு வந்து மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இக்கட்டான நிலையாக இருக்குது. ஒரு 40-43 நாளுக்கு கொஞ்சம் இக்கட்டான நிலையாக இருக்குது. நிறைய பேர் உங்களை ஏமாற்றுவாங்க, வஞ்சிப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா, 6ஆம் இடத்துல வந்து 9-12 கூடியவன், 4-5 கூடியவன், 1-8 கூடியவன். அப்படி பார்க்கும்போது குடும்பத்தில் சில மாற்றம் இருக்கும். தாய் வேலையில் சில துரோகம் இருக்கும், ஏற்றம்னு சொல்ல முடியாது, மாற்றம் இருக்கும். சில பிரச்சனைகள் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கும். அதிர்ஷ்டம் அந்த அளவுக்கு கை கொடுக்காது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து தூரதேச அமைப்பிலும் சில சிக்கல்கள் இருக்கும். தகப்பன் வழியிலும் சில பிரச்சனைகள் இருக்கும். எதிர்பாராத விஷயங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். சரியா? என்னடா இப்படி நடந்துருச்சுன்னு சர்ப்ரைஸ் ஆவீங்க, ஷாக் ஆவீங்க. இப்படி சில சம்பவங்கள் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா நேர்களே? அந்த விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். மற்றபடி இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி நடந்த பின்னாடி நல்லபடிக்கு திரும்புவீங்க. சனி பயிற்சி நடந்தாலுமே சனி பகவான் ராகுபடியில் தான் இருப்பார். டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பின்னாடி தான் சனி பயிற்சியோடைய முழுமையான பலன்கள் கிடைக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க சனி பயிற்சி நடந்தோடனே துலாம் ராசிக்கு தூக்கி அடிக்கும், 6ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அப்படி இப்படி ஐயோங்கிறாங்க. அப்படியெல்லாம் அது அல்ல. சரியா? எப்போ சனிப்பிடி ராகுகிட்ட இருக்குதோ அது நல்லா இருக்காது. சனி ராகு வந்து எல்லாத்தையும் கெடுக்கிறவங்க. சரியா? 5ஆம் இடத்துல வந்துட்டார் என்ன ஆகும்? அதிர்ஷ்டம் கெட்டு போயிடும். அதிர்ஷ்டம் இல்லைன்னா அனைத்தும் கெட்டு போச்சு. சரியா? ஒரு மனிதனுக்கு லக்கு வேணும். அதனால் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோவில் சில சூட்சும தகவல்களை சொல்கிறேன், வழிபாடையும் சொல்கிறேன். அதை கரெக்டாக செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். சரியா? இதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் நிறைய தகவல் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவும் பாருங்கள். வருகிற பிப்ரவரி 26ஆம் தேதி மாசி சிவராத்திரி குலசாமி கோயிலுக்கு போங்க, குலதெய்வத்தை கும்பிடுங்க. சரியா நேயர்களே? பூதி ஜோதிடத்தில் எப்பயுமே வேத ஜோதிடத்தை அடிப்படையாக வச்சுட்டு தான் நான் தகவல் சொல்லுவேன். இந்த மாய்ஜாலம் சாமியை பற்றி சொல்கிறது, மற்ற அமானுஷ சக்தி பற்றி சொல்கிறதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் காரியத்துக்கு நல்லா இருக்காது. ஏட்டு சுரக்கா கறிக்கு போகாது. ஏட்டில் வேணால் எவ்வளோ வேணால் எழுதிட்டு போகலாம். சரியா? எது வேணாலும் எழுதுங்க, படிங்க, ஆனால் அது கறிக்கு உதவாது. சரியா? வெட்டி பச்சாவாக தான் போயிடும், காற்றோட காற்றா கலந்து போயிடும். ஏன்னா நீங்கள் காற்றின் ராசி நேயர்கள். துலாம் ராசி ஒரு காற்று ராசி. அதனால் நீங்கள் வந்து கவனமாக இருங்க. சரியா? ஏன்னா துலாம் ராசி நேயர்கள் வந்து எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க. சரியா? நம்பிடுவாங்க. நம்பி வந்து
மோசம் போகிறவங்கள வந்து மொதல் ஆள் வந்து துலாம் ராசி நேர்கள் தான். இருந்தாலும் துலாம் ராசி வந்து எப்படியுமே பொதுவாக சில குணங்களை சொல்லிட்டு நான் உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன். குணங்களை சொல்கிறது என்ன, நீங்கள் எப்பயுமே ஒரு சமாதானத்தை விரும்புவீங்க, ஒரு வெள்ளை புறா எதாக இருந்தாலும் சரி சரின்னு போயிடுவீங்க, நேர்மையாக இருப்பீங்க, நீதிக்கு பயந்து இருப்பீங்க, நல்லது கெட்டது நாளை தெரிஞ்சு இருப்பீங்க, சுக்கிரன் ஆளுகள் மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் கவர்ச்சியாக இருப்பீங்க, ட்ரெஸ் கோட் போடுறது நல்லபடியாக இருப்பீங்க, கணவன் மணி இணக்கத்தை பேணுவீங்க. என்னதான் மனைவி சரியில்லாத இருந்தாலும் சரி, கணவன் சரியில்லாம இருந்தாலும் சரி, வச்சு வாழணும்னு நினைப்பீங்க. அடுப்பில் வச்ச கொள்ளி எரியணும் அப்படின்னு திருமண வாழ்க்கையில் ஒரு பாண்டிங்காக இருப்பீங்க, வசீகரமாக இருப்பீங்க, மற்றபடி நல்லபடியாக பேசுவீங்க. எதிர்பாலினத்தவரை ஈர்க்கிற சக்தி இருக்கும். அது வந்து துலாம் ராசிக்கு வந்து கூட பிறந்த ஒரு விஷயம். உதவும் கரங்கள், யாருக்கும் ஈஸியாக ஹெல்பிங் டெண்டன்சி பண்ணுவீங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டோம்னா போனாமா வந்தோமான்னு இல்லாமல் அந்த வீட்டிலேயே இன்டெகிரேஷன் ஆயிடுவீங்க. இணங்கி போய் அந்த கல்யாணத்துக்கு கல்யாணத்தில் உங்களை ஈடுபடுத்திக்கிறீங்க, சுப நிகழ்ச்சியில் உங்களை ஈடுபடுத்திக்கிறீங்க. ஏன்னா சுக்கிரன் ஒரு சுபகரகம். திருமணம், கல்யாணம், காதுகுத்து, இப்படி நிறைய ஃபங்க்ஷனில் வந்து துலாம் ராசி நேர்களுடைய அட்டென்ஷன் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து இயல்புலேயே வரும். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிறீங்க. சண்டை சச்சரவுக்கு போக மாட்டீங்க, சமாதானத்தை தான் விரும்புவீங்க. யாருனாச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனை பண்ணுற இடத்துல இருக்க மாட்டீங்க. அப்படியே வந்தாலுமே அதை ஃபேஷியல் பண்ணி அனுப்பி விடுவீங்க. ஸோ பிரச்சனைக்கு அப்பாற்பட்ட ஆளாக இருப்பீங்க. உங்களால் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணுவாங்களே, உங்களால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுபோக வந்து வயசானாலுமே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, துள்ளலோடு இருப்பீங்க. சரியா, கலாரசனையோட துள்ளலோடு இருப்பீங்க. அது வந்து மற்ற மக்களுக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படும். இப்படி நிறைய இருக்குது. சரியா, டீம் லீடர் ஆகிறதுக்கு நல்ல தகுதி, குழுத்தன்மை, ஒரு 10 பேருக்கு தலைவனாக இருக்கிறது, நியாய தர்மங்களை பேசுறது, இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். நீதிமதி அப்படி சொல்கிறாங்களே, ஜஸ்டிஃபிகேஷன் கூட நல்லாயிருக்கும். எந்த ஒரு காரியத்துக்குமே வந்து கரெக்டாக தீர்ப்பு சொல்லுவீங்க. ஏன்னா தராசு உங்கள் சின்னம் அல்லவா, அதனால் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா, துலாம் ராசியோடைய அருமை பெருமைகளை நிறைய சொல்லலாம். ஆனால் நம்மளோட நோக்கம் அது இல்லை. துலாம் ராசிக்கு யார் யார் இப்போ குத்த போகிறாங்க முதுகில், அதை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அதுலேருந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். துலாம் ராசிக்கு வந்து இப்போ வந்து தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிறோம். நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு குடும்ப தலைவன், மனைவிக்கு கணவன், பிள்ளைக்கு அப்பா, இந்த அமைப்பில் இருப்பீங்க. துலாம் ராசி நேரில் தனிப்பட்டவருக்கு எப்படி சார் பிரச்சனை அப்படின்னா, தனிப்பட்ட உங்களுக்கு யாரால் பிரச்சனை வரும்னா, ரிஷபம், மீனம், கன்னி, இந்த ராசிக்காரங்களால் உங்களுக்கு துரோகம் நடக்கும். வருகின்ற காலத்தில் ரிஷபம், மீனம், கன்னி இவங்களால் உங்களுக்கு துரோகம் நடக்கும். பொதுவாகவே வந்து துலாம் ராசி நேரில் பாதிக்கப்படுறது யாராலனா, கன்னிராசி, மீனராசி, ரிஷபராசி இவங்களால ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. அவங்கக்கிட்ட அளவாக வச்சுக்கோங்க. தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். சரியா, உங்கள் பர்சனல் லைஃப்பில் அவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. அவங்களால உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, அதுபோக கன்னிராசிக்காரங்கிட்ட ரொம்ப அவங்க கூட ரொம்ப தூரத்துக்கு போகாதீங்க. ரொம்ப தூரத்துக்கு போனீங்கன்னா உங்களை பாதியிலே விட்டுட்டு வந்துடுவான். அதுபோக வந்து மீனராசினியர்கள், அவன் வந்து வேலை விஷயத்தில் அவங்ககிட்ட பகிர்ந்துக்காதீங்க. அவங்க கூட சேர்ந்து ஒரு வேலையாக கூட்டாக செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா அவன் வந்து உங்களை காலவாரி விட்டுட்டு போயிடுவான். நீங்கள் வந்து நடுத்தருவில் நிற்கணும். சரியா, மீனராசி வந்து துலாம் ராசிக்கு ஒத்துப்போகாத 1ஆம் நம்பர் ராசி. அதனால் மீனராசிக்காரன் எப்பயுமே ரெடியாக கட்டியே கையில் வச்சுட்டே இருப்பான். எப்படா துலாம் ராசி வருவான், அவனை முதுகில் குத்தலாம், நேரடியாக சொல்லியே குத்துவான். அதாவது எதிரியை கண்டுபிடிச்சிடலாம், துரோகியை கண்டுபிடிக்க முடியாது. இந்த வீடியோவோட லாஜிக்காக தான். எதிரி வந்து எதிராக இருப்பான், நம்ம அப்சர்வ் பண்ணிடுவோம். துரோகி வந்து கூடயே இருப்பான், கண்ணுக்கு தெரியாமல் இருப்பான். அந்த காரியம் நடந்த பிறகு சொல்லுவான், நீயா செஞ்ச அப்படிம்பான். அந்த இது சொல்லுவாங்கள்ல, துரோகம் பண்ணுவாங்கள்ல, அது ஒரு பழைய கதை ஒன்று இருக்குது. அந்த கலைக்கெல்லாம் போனால் பழைய கதையில் நிறைய பேர் துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. சரியா, ராவணன் தம்பி விபூஷணன் அண்ணனுக்கே துரோகம் பண்ணியிருக்கிறான். ராம கூட போய் சேர்ந்து நாட்டை காட்டி கொடுத்தான். அது ஒரு துரோகம் தான், சகோதர துரோகம். அது ராவணன் என்ன தான் கெட்டவனாக இருந்தாலுமே உடன் பிறந்த தம்பி வந்து அண்ணனை காட்டி கொடுக்கக்கூடாது. அது லாஜிக் கிடையாது. ஏன்னா அவன் தானே அவனை வளர்த்துருக்கிறான் சின்ன பிள்ளையிலேருந்து. ஒருதாய் பிள்ளைகள் தானே, ஒருதாய் பிள்ளைகள் இருந்தாலுமே விபூஷணன் வந்து ராமன் கூட போய் சேர்ந்துட்டான். ராமர் நல்லவர் தான், இல்லையே சொல்லலை. இருந்தாலும் சகோதர ரத்த உறவின்படி அண்ணனை காட்டி கொடுறது சகோதர தோஷம் தான். அதை செஞ்சவர் வந்து விபூஷணன். இப்படி புராணத்திலேயே நிறைய துரோகம் இழைச்சிருக்கிறாங்க, துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கதைக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். பட் துரோகம்னா என்னென்னா கூட இருக்கவே செய்கிறது தான். ஒருத்தனுக்கு ஒரு பெரிய துரோகம் நடக்குது, நம்பிக்கை துரோகம் நடக்குதுன்னா அதை வந்து எதிரியை காட்டிலும் உடன் இருக்கிறதா செய்வான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதா பெரிய விஷயம். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராசியின் அடிப்படையில் சில ராசிகள் வந்து சில விஷயத்தில் உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சு அவங்ககிட்ட கவனமாக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. அதுபோல் நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன், 3 நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன். சித்திரை, சுவாதி, துலாம், இந்த 3 சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரத்துக்குமே ஆகாத ஆள் யாருன்னு அதையும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா, ஆமாம் சார், எனக்கு இந்த ஆளெல்லாம் துரோகம் நடக்குது, இந்த விஷயத்தில் துரோகம் நடக்குது, எனக்கு இன்னும் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் பலன் சொல்வேன். அதுபோக வந்து
உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்காரு அந்த தகவலும் சொல்லுங்கள். நான் அதுக்கு வந்து மாற்று மருந்து சொல்கிறேன். ஏன்னா சுக்கிரன் தான் இப்போதைக்கு மெயின் ஹீரோ. உங்கள் ராசிநாதன் வந்து வக்ரம் அடைகிறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது. தெரிந்தவர்கள் வந்து போடுங்க, தெரியாதவங்க வந்து தகவலை கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் நிறைய ஷேரிங் பண்ணுங்க. சரியா? நான் சில வழிபாடு சொல்கிறேன். பிரச்சனைன்னு சொல்லிட்டோம்னா பிரச்சனைக்கு வழிபாடு சொன்னோம்ல, வழிபாடு சொல்கிறேன். அந்த வழிபாட்டு தெய்வத்தை வந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்து அந்த தெய்வத்தை பற்றி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எப்போ நமக்கு ஒரு சிக்கல் வருதோ அந்நேரம் வந்து அந்த தெய்வத்தை நினைக்கலாம், அந்த தெய்வத்தோட நாமத்தை சொல்லலாம், அந்த தெய்வத்தின் நாமத்தை எழுதலாம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கணப்படுதல் அந்த தெய்வத்தை வணங்குறீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு மனசாந்தி கிடைக்கும், ஒரு நல்வழி பிறக்கும். சரியா? அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். மீனம், கன்னி, ரிஷபம் இவங்க வந்து உங்களை வந்து தனிப்பட்ட முறையில் பாதிப்பாங்க. ரிஷபராசினியர் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்பாராத தாக்குதல் பண்ணுவாங்க, உங்களை வர வேண்டியதை தடுப்பாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக உங்களை கெடுக்கிறவங்க வந்து ரிஷபராசினியர்கள். ஆனால் பெருசாக பாதிப்பு இருக்காது. ஏன்னா ரிஷபராசிக்கு ராசிநாதன் வந்து சுக்கிரன் தான் வருவார். ஆனால் எதிர்பாராமல் வந்து உங்களை ஜெர்க்காக வைப்பாங்க, ஆச்சரியக்கு உட்படுத்துறது வந்து ரிஷபராசினியர்கள். ஆனால் கன்னி, மீனம் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு பலமாக அவங்கள தாக்குவாங்க, ஆக்ரோஷமாக தாக்குவாங்க. அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் பர்சனல் லைஃப்பில் கன்னி, மீனம், ரிஷபம் இவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கை இருந்தீங்கன்னா நல்வழிப்படுவீர்கள். அடுத்து வந்து குடும்பம் ஒரு கோயில். குடும்பத்தில் தான் குழப்பம் வரக்கூடாது. நம்ம என்ன தான் தனி மனிதனாக இருந்தோம்னா நம்மளோட முடிஞ்சு போயிடும். சரியா? இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுப்பா, எனக்கு உடம்புக்கு முடியல, எனக்கு காய்ச்சி அடிக்க, நான் தாங்கிக்கிருவேன். என் பிள்ளைக்கு காய்ச்சி அடிக்கணும், என்னால் தாங்க முடியாது, வேலை பார்க்க முடியாது நிம்மதியாக. குடும்பத்தில் பிள்ளை காய்ச்சி அடிக்குது, விட்டுட்டு வந்துட்டோம்னா பிள்ளை நல்லா இருப்பானா இருக்க மாட்டானா, 5 வயசு குழந்தை பொண்டாட்டி பாப்பாலாம் பார்க்க மாட்டானா, 1008 பிரச்சனையில் இருப்போம். பிள்ளையை நினச்சி தான் பெற்றவங்க வருத்தப்படுவாங்க. தனக்கு வந்தால் கூட தாங்கிக்கிடுவாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு வந்தால் பெற்றவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருது. குடும்ப பிரச்சனை, அதுக்கு மனைவிக்கோ, குழந்தைக்கோ, தாய்க்கோ, தகப்பனுக்கோ, யாரோ வாட்டவர் மேபி, ஹூவர் மேபி, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு யாருன்னா சார் காரணமாக இருப்பாங்க அப்படின்னா, உங்கள் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தோம்னா மேசராசிக்காரன் துரோகம் பண்ணுவான். அடுத்து வந்து மிதுனம், அடுத்து வந்து துலாம் ராசியே உங்களுக்கு ஆகாமல் இருப்பாங்க. சில நேரத்தில் உங்கள் ஏகராசிக்காரனே உங்களுக்கு ஆகாமல் இருப்பாங்க. அதனால உங்கள் குடும்ப விஷயத்தில் வந்து இந்த மேசம், மிதுனம், துலாம் இவங்களெல்லாம் தலையிட விடாதீங்க. அவங்ககிட்ட உங்கள் குடும்ப விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் நண்பரே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து உங்கள் ராசிக்காரர் தான், துலாம் ராசிக்காரர் தான், அவர்கிட்ட உங்கள் குடும்பத்தை பற்றி பேசாதீங்க, உங்களை பற்றி பேசுங்க. குடும்ப விஷயத்தை பற்றி அதிகமாக ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எதனாச்சும் சிக்கலை பண்ணுவானுங்க, ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு தூவம் போட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் வந்து பிரச்சனைக்கு வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கணும். இன்றைக்கி ஈஸியாக ஃபோன் வந்துருச்சு, அந்த காலத்துலலாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி ஈஸியாக ஒரு தட்டி விட்டு போயிடுவாங்க, ஒரு மெசேஜ் போடுவாங்க, இல்லைன்னா ஒரு ஃபோன் காலை போட்டுருவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று போட்டுட்டு குழப்பத்தை ஒன்று போயிட்டு போயிடுவாங்க. அதாவது அவங்க எப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சிண்டு முடிச்சு விட்டு சந்தோஷப்படுவாங்க இவங்களாம். அது ஒரு துரோகம் தான். சரியா? தெரியாமல் நடக்கிற துரோகம், நம்பிக்கை துரோகம். ரைட்டு. அடுத்து வந்து அம்மா, குடியிருந்த கோயில், நம்ம தாய் விஷயத்தில் நமக்கு துரோகம் பண்ணுறவங்க யார் சார் அப்படின்னா, தாய் உறவு, தாய்வழி சம்பந்தம், தாய்க்கு துரோகம் பண்ணுறவங்க யார் அப்படின்னா, அந்த உறவு முறையில் துரோகம் பண்ணி நமக்கும் தாய்க்கும் கலகம் உண்டு பண்ணுறவங்க, தாயை நம்மக்கிட்ட வந்து பிரிக்கிறவங்க, சில சூதுவாத சிக்கலில் இருக்கிறவங்கெல்லாம் யாரும் பார்த்தோம்னா மிதுனம் ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி இவங்களாம் வந்து உங்களுக்கு சிக்கலை உண்டு பண்ணுவானுங்க. இப்படிப்பட்ட பெண்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அம்மா கிட்ட வந்து உங்களுக்கு பிரிச்சுருவாளுங்க. சரியா? இது வந்து வேத ஜோதிடத்தில் இருக்குது, ராசிப்படி இருக்குது. அதுபோக லக்கண ரீதியாக கொஞ்சம் மாறுபடும். சரியா? அதுபோல் இந்த மிதுனம், சிம்மம், தனுசு இந்த ராசிகளுக்கு சுப தொடர்பு இருந்தாலும் கொஞ்சம் நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும். இருந்தாலும் இது வந்து அந்த அளவுக்கு சாத்தியப்படாது. ஸோ உங்கள் அம்மாவை வந்து உங்கள்கிட்ட பிரிக்கிறது, உங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறது, இது காரியங்கள்லாம் செய்ய வைக்கிறது யாருன்னா இந்த மிதுனம், சிம்மம், தனுசு இந்த ராசிக்காரங்களாம் சிறப்பாக செய்வாங்க. சரியா? செம்மையாக செய்வாங்க. உங்களை வந்து உங்கள் அம்மா கிட்ட ஆகாதவனை காட்டுறதெல்லாம் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே இருப்பான், ஆனால் நம்ம தெரியாது, நம்ம இல்லாத நேரத்தில் வீட்டில் வந்து சொல்லுவான், எம்மா அவன் அப்படி இருக்கிறான், உங்களுக்கு தெரியாமல் சீரட்டு குடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், அவங்ககிட்ட பழகிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்மக்கிட்டையும் பழகுவான், நம்ம அம்மாக்கிட்டையும் போட்டு கொடுத்துட்டு போயிடுவான், போட்டு கொடுத்துட்டு கோல் மூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் வந்து யாருன்னா உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு உறவை கெடுக்கிறவங்க மிதுன ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க. இவங்க கிட்டெல்லாம் பழகும்போது தனியாக இருங்க. சரியா? இவங்களெல்லாம் உங்கள் அம்மா கிட்ட அண்டை விடாதீங்க. இதெல்லாம் வந்து இருக்குது. சரியா? பிரித்து சொல்லுவேன் நான். வேத ஜோதிடத்தில் நிறைய இருக்குது. இப்போ நான் காலையில் 8 மணிக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். நைட் 8 மணி வரைக்கும் துலாம் ராசிக்கு வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ 4 கிரகங்களை எடுத்தான்னு சொல்கிறேன். 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. புதன் வந்து 27ஆம் தேதி பயிற்சியாக போயிடுவார், பிப்ரவரி 27. 6ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு ஏற்கனவே இருக்கிறாங்க. சூரியன் வந்து 15ஆம் தேதி போயிடுவார், பங்குனி 1ஆம் தேதி. ஸோ 4 கிரக கூட்டணி வந்து இங்கே இருக்குது. எங்கே? 6ஆம் இடத்துல. 6ஆம் இடத்துல 4 கிரக கூட்டி இருக்குது, நல்லதல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க அது சதுர கிரக கூட்டணி, திரிகிரக கூட்டணி, அதனால் அப்படி ஆகும் இப்படி ஆகும்பாங்க. எப்படியும் ஆகாது. ஆமாம் சார், 4 கிரக கூட்டினாலும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள், யாராலும் சொல்ல முடியாது.
அவன் பஞ்சப்பாடு பட்டுட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா 6ஆம் இடம் வந்து சத்துரு ஸ்தானம், ரோகஸ்தானம், கடன் நோய் எதிரி தான் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஸ்பெஷலாக போடுறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாகவும் போடணும்னு போடுறேன். ஏன்னா புதன் 2 நாளில் 26ஆம் தேதி வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். புதன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்காது. ஏன்னா 9 12 கூடியவன் பெரிய பிரச்சனை பண்ணுவார். சரி, அப்பா வழியில் பிரச்சனை, தாப்பன் உறவு முறையில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, அலைச்சல் இளைச்சல் எல்லாமே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு வரும்னு சொல்லி தான் இந்த வீடியோ முன்னாடி போடுறேன். இதுக்கு நான் பரிகாரமும் சொல்கிறேன், பொறுமையாக முழுமையாக கேளுங்க. சரியா? நல்லது நடக்கும்போது நாராயணன் செயல், அது நடந்து போயிடும். ஆனால் சிக்கல் வரும்போது கவனமாக இருக்கணும். சரியா? ப்ரீகேஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்போம் வளமாக இருப்போம். எப்போ ராகு சனி இவங்க கூட சுபகரங்கள் சேருதோ அந்த கூட்டணி நல்லா இருக்காது. ஆனால் இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தோம்னா ராகு சுக்கிரன் மீனத்தில் இருந்தால் நல்லதுங்கிறாங்க. அது பரிவர்த்தனை யோகங்கிறான். பரிவர்த்தனை யோகம் எப்படிப்பா சாத்தியப்படும்? நிறைய பேர் சொல்கிறாங்க. சாமியார் மாதிரி இருக்கிறான், உத்தராட்ச மாலை போட்டிருக்கிறான், காவி ஓட அடைஞ்சிருக்கிறாங்க. நான் இன்னும் அப்பீர் ஆகலை, இருந்தாலும் உள்ளதை சொல்கிறேன். நான் அவங்க ஏதோ ஒரு மயக்கத்தில் மக்களை வந்து திசை திருப்பணும். சரியா? ஒரு பெரிய சாமியார் சொன்னால் மக்கள்லாம் நம்புவாங்க. அப்படி தான் இன்றைக்கி போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு பாவகிரகத்து கூட சுபகரம் சேர்ந்துருச்சுன்னா சுபகரம் கெட்டு போயிடும். ஒரு நல்லவன் கெட்டவன் கூட சேர்ந்துட்டானா கெடுபழக்கத்துக்கு ஆளாயிருவான். சரியா? ஒருத்தர் நல்ல மனுஷன் டாஸ்மார்க்கில் போயிட்டானா குடிக்கிச்சு தான் ஆவான். சரியா? அவனை குடிகாரனா ஆக்கிடுவான். அது மாதிரி சுக்கிரன் என்ற இயற்கை சுபர் மீனத்தில் உச்சமானாலுமே ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு. அவர் வீடு கொடுத்த போதன் குரு வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலுமே அவர் பகமைப்பட்டு தான் இருக்கிறாரு. அவர் வீட்டில் இவர் இருக்கிற, அவர் வீட்டில் அவர் இருந்தாலுமே அவங்க பகமைப்பட்டு தான் இருக்கிறாங்க. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் வந்து நல்ல இடம் கிடையாதுங்க துலாம் ராசிக்கு. சரியா? நல்ல ஆதிபத்தியத்தில் பரிவர்த்தனை நடந்தாச்சா அது சுபயோகத்தை கொடுக்கும். 6ஆம் இடம் 8ஆம் இடமும் அசுப இடங்கள். சரியா? நல்ல மனுஷன் வந்து ராங் சைடில் இருக்கக்கூடாது. சரியா? ரைட் மேன் இன் ராங் சைடில் இருக்கக்கூடாது. இதை வந்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க. உதாரணம் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு நல்லவனாக இருப்பான், அவன் இருக்கிற இடம் தான் நல்லா இருக்காது. ஒரு நல்ல மனுஷன், ஆனால் அவன் இருக்கிற கட்சி வந்து நல்ல கட்சியாக இருக்காது. அவனை பிடிக்கும், ஆனால் அவன் கட்சியை பிடிக்காது. இப்படிலாம் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவான். அது மாதிரி தான் 6 கோடிவனும் 8 கோடிவனும் பரிவர்த்தனை ஆகாது நல்லா இல்லை. இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் வேத ஜோதிடத்தை பற்றி தெரியாமலேயே 1-2 வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டு பலன்களை சொல்கிறாங்க யூடியூப்பில். அது எல்லா மக்களும் நம்புகிறாங்க. ஆனால் நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குன்னா அவங்க சொல்கிறது உண்மை இல்லை. சரியா? அதனால் தயவு செய்து கொஞ்சம் நல்லது தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசினியர்கள். உங்களுக்கு வந்து யார் நல்லது கெட்டதை கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, நீங்கள் பலனடைவீர்கள். இதை நான் வந்து ஒரு இதில் சொல்கிறேன், சமுதாய அக்கறையோடு தான் சொல்கிறேன். எனக்கு ஒரு நல்ல பேர் வேணும், எல்லாரும் என்னை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. என் சேனலை பார்க்கணும்னு சொல்லலை. எல்லா சேனல்லையும் பாருங்கள், நல்லது இதை கண்டுபிடிங்க, அன்னப்பறவையாக இருங்க, பாலை குடிங்க, தண்ணியை விட்டுருங்க. சரியா? அப்படி ஒரு ப்ராக்டிஸை வளர்த்துக்கோங்க. அதனால் இந்த நாற்கிரக கூட்டணி சதுர்கிரக கூட்டணி மீன ராசியில் இருக்கிறது வந்து நல்ல பலனை கொடுக்காது. ஏன்னா கிரகணம் வேறு வருது. சரியா? ஏன்னா வருகிற அமாவாசை, பங்குனி அமாவாசை அன்னைக்கு கிரகணம் வருது. 13ஆம் தேதி கிட்டே கிரகணம் வேறு வருது. சரியா? கிரகணம் வரும்போது எப்படியா நல்ல பலன் கொடுக்கும்? ஏகப்பட்ட பேர் சொல்லுறீங்களாப்பா, மக்களை போட்டு திசை திருப்புறீங்களே, இல்லாததை சொல்லி பாடாப்படுத்துறீங்களே. கிரகணம் நடக்கும்போது எப்படி கிரகணம்னால இருட்டு எப்படி நல்லது செய்யும்? சரியா? அதனால துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல கிரகணம் நடக்கு. 6ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் கேது சந்திரன் பிடிச்சிருவாரு. அமாவாசை அன்னைக்கு நடக்கும், பங்குனி அமாவாசை அன்னைக்கு நடக்கும். அது வந்து கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் ராகு சனி பகவான கொஞ்சம் தொடர்பில் இருப்பார். ஏன்னா அவர் கிட்ட போயிட்டாரு, புரட்டாதி போயிட்டாரு. புரட்டாதி 1ஆம் பாதத்துலேருந்து முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. சரியா? ஸோ சனி பகவான் ராகுபடியில் இருக்கிறாரு. அவர் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தாலுமே 6ஆம் இட தொடர்பில் தான் இருக்கிறாரு, ராகுபடியில் இருக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு 4-5 கிரகங்கள் வந்து உங்களுக்கு 6ஆம் இட தொடர்பில் இருக்கிறனால நல்லா இருக்காது. அதுக்காகத்தான் இந்த வீடியோவை சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்னா துரோகம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த துரோகத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுலேருந்து எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கை உணர்வுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். சரி, இப்போ வந்து தாயை பற்றி சொல்லிட்டேன். அம்மா கிட்ட நம்மளை பிரச்சனை பண்ணுறவங்க. அடுத்து வந்து லக்கு, அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை தட்டி விடுவான். நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அங்கே வந்து உங்கள் கூடயே ஒருத்தன் வேலை பார்க்குறான், ஒரு ப்ரொமோஷன் வருது, உங்களுக்கு அவனுக்கான ஒரு இது வரும். யாருக்கு கொடுக்கலான்னு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு முடிவு எடுக்கும்போது இவன் என்ன செய்வானா, இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியாமலே மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட போய் உங்களுக்கு போய் போட்டு கொடுப்பான். சார் அவன் வர ஒழுங்காக வேலை பார்க்கல, ஓபி அடிக்கிறான், சரியாக செய்கிறதில்ல, டயத்துக்கு வரதில்லை, இப்படி ஏதோ ஒன்று தனக்கு மேலே கிட்ட சொல்லி உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவான். அப்படிப்பட்டவன் யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா கடகம் கன்னி மகரம். இதில் மகரக்காரை கொஞ்சம் யதார்த்தமாக இருப்பான். கடகம் கன்னி வச்சு செய்வாங்க. சரியா? கடகத்தில் இருக்கிறவன் சிறப்பாக செய்வான். அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு காம்படிஷராக வந்து கடகத்துக்காரனை வச்சுக்கிறாதீங்க. உங்ககிட்ட எதுவுமே இருந்தாலுமே கடகம் வந்து உங்களை எப்பயுமே காலவாரி விடுறவன் தான். அதனால் கடகத்துக்காரங்கிட்ட கவனமாக இருங்க. கன்னியும் அப்படி தான். கன்னி வந்து அவன் வந்து சொல்லிகிட்டே செய்வான். கடகம் வந்து எப்போவுமே செய்வான், கன்னி அப்பப்போ செய்வான், மகரம் வந்து அவனுக்கு தேவைன்னா செய்வான்.
அவனுக்கு அந்நேரம் தேவைப்படுது அப்படின்னா மகர ராசிக்காரன் கொஞ்சம் சொல்லி செய்வான். இருப்பினும் வேத ஜோதிடத்தில் வந்து துலாம் ராசிக்கு ரொம்ப வேண்டிய கிரகம், ரொம்ப வேண்டிய ராசி மகரம் தான். துலாம் வந்து இயற்கையிலே வந்து இருக்கிற ஒரே ராசி வந்து மகரம் தான். அதே மாதிரி மகரம் வந்து இயற்கையிலே இருக்கிற ராசி துலாம் தான். அதனால் இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில 100க்கு 90% பிரச்சனை வராது. ஏதோ ஒரு 10% செல்ல கோபமாக வரும். சரியா? ஒரு ஈ கடிக்கிறது, எறும்பு கடிக்கிறது மாதிரி தான். சரியா? சின்ன சின்ன இது கடிச்சிதுன்னா சின்ன வலி இருக்கும் நமக்கு, ஆனால் பெருசாக பாதிக்காது. அது மாதிரி தான் மகர ராசிக்காரங்கிட்ட நீங்கள் எப்போவுமே கூட்டின்னு வச்சுக்கலாங்க. சரியா? ஆனால் சில விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும். அது வந்து இந்த அதிர்ஷ்டத்தில் மட்டும் தான் போட்டி போடுவான் அவன். ஏன்னா அவனுக்கும் அது தேவைப்படுது. அடுத்து வந்து வேலை ரொம்ப முக்கியம். வேலைன்னு எல்லா வேலையும் தான். அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, துலாம் ராசிக்காரங்க பார்த்தாலுமே வேலையில் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணுறவன், உங்களுக்கு வந்து ஆகாத வேலையை பார்க்குறவன், உங்கள் வேலையாக கெடுக்கிறவன், உங்கள் வேலையை கெடுத்து அவன் வேலையை பார்க்குறவன், உங்கள் வேலையை கெடுத்து உங்களுக்கு கம்பெனியை விட்டு வெளியே போய் செய்கிற வேலை யாருன்னு பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரன் சிறப்பாக செய்வான். அதை சிம்ம ராசிக்காரன் உங்கள் வேலைக்கு உழ வைப்பான். அதனால் வேலை பார்க்குற இடத்துல சிம்ம ராசிக்காரன் வந்தானா, ஐயா சாமி உனக்கு பெரிய கும்பிடுன்னு அவங்ககிட்ட வந்துருங்க. அடுத்து கும்பமும் செய்வான். சரியா? கும்பமும் அந்த காரியத்தை செய்வான். துலாம் ராசிக்காரனும் செய்வாங்க. சரியா? உங்கள் ஏக ராசிக்காரனும் உங்களை ஆள விட மாட்டாங்க. சரியா? ஏன்னா ஏக ராசி பொதுவாகவே ஒத்து போகாது. ஒரே ராசியில் கல்யாணம் பண்ணாலே அவங்க ஒன்றுக்குள்ள ஒரு நல்லா இருக்க மாட்டாங்க. நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஏக ராசியில் கல்யாணம் பண்ணவங்க வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக வாழ்கிறது கிடையாது. அதனால் வேலை பார்க்குற இடத்துல வந்து சிம்மம், கும்பம், துலாம் உங்கள் ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் அளவாக இருங்க. அவன் எந்நேரமும் ரெடியாக கத்தியை தீட்டி வச்சுருப்பான் முதுகில் குத்தலாம்னு. அடுத்து வந்து திருமணத்தில் வந்து உங்களுக்கு ஆகாத ராசி, கணவன் மனைவி உறவுல பிரச்சனை, கணவன் மனைவிக்கு துரோகம், மனைவி கணவனுக்கு துரோகம். இது யார் ஷேர் பண்ணுவாங்கன்னா, இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஏன்னா இது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து ஒரு தவறான புரிதலை கொடுக்கும். மற்றதெல்லாம் வெளியே போயிடும். தொழில், வேலை, மற்ற விஷயமெல்லாம் வெளியே போயிடும். திருமணங்கிறது வந்து ஒரு இணைபிரியாத பந்தம். ஏன்னா திருமணம் வந்து 2வது லெவல் வாழ்க்கையில், செகண்ட் லெவல் லைஃபு. ஃபர்ஸ்ட் லெவல் லைஃப் வந்து தாய் தப்பனு பிள்ளையாக பிறக்கிறது, செகண்ட் லைஃப் வந்து திருமணம் அமைகிறது. ஸோ திருமண அமைப்பில் நீங்கள் வந்து எந்த ராசியை கல்யாணம் பண்ணினாலுமே இந்த 3 ராசிக்காரங்கிட்ட கவனமாக இருங்க. சில பேர் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் அது அந்த கணவனோ மனைவியோ அவங்ககிட்ட கவனமாக இருங்க. எந்நேரனாலும் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. கன்னி, விருச்சிகம், மிதுனம், இதில் விருச்சிகம் வந்து ரெடியாக இருப்பாங்க. சரியா? விருச்சிக ராசிக்காரங்களை நீங்கள் திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா, துலாம் விருச்சிகம் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க எப்போனாலும் உங்களை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, பாய்காட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் கவனமாக இருக்கணும். திருமண பந்தத்தில் வந்து கன்னி, விருச்சிகம், மிதுன ராசிக்காரங்க வந்து துலாம் ராசிக்கு வந்து சில தாக்குதலை கொடுப்பாங்க, பிரச்சனையை கொடுப்பாங்க. இயல்பாக இருக்க மாட்டாங்க. சரியா? அவங்களால உங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும், துரோகம் இருக்கும். அடுத்து வந்து சொத்து பிரச்சனை. ஆமாம், சொத்து வேணும்ல. இன்றைக்கி சொத்து, உங்களுக்கு வேண்டிய சொத்து, இடம், மன, வீடு, உங்களுக்கு வேண்டிய சொத்துக்கு வந்து துரோகம் பண்ணுறவங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க, சொத்து பத்திரத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாதவங்க, வீட்டை வந்து வாடகைக்கு தான் கொடுத்துருப்பீங்க, என் வீடு தான் சொந்தாடுவாங்க. இல்லைன்னா வீட்டுக்கு இட பிரச்சனை பண்ணுவாங்க, வீட்டுக்கு காம்பவுண்ட் பிரச்சனை பண்ணுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பான், காம்பவுண்ட் வால் எனக்கு தான் அப்படிமா, நீ 2 அடி விட்டு கட்டியிருக்கிற, இல்லை நான் 3 அடி விட்டு கட்டிருக்கிறேன், எனக்கு தான் வேணும், உன் செவத்தை தள்ளின்னு பாட்டு, இப்படி நிறைய பிரச்சனை இருக்கும். அக்கம் பக்கத்து பிரச்சனை பண்ணுறவங்கள யார் அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து விருச்சிகம், கும்பம், ரிஷபம், இந்த 3 ராசிக்காரங்கிட்ட வந்து சொத்து பற்றி விஷயத்தை வைக்காதீங்க. அக்கம் பக்கத்தில் அவங்க இருந்தால் கூட அவங்ககிட்ட ரொம்ப எதுவும் பேசி டச்சு வச்சுக்காதீங்க. சரியா? அதுபோக பங்காளி விஷயம், மற்ற விஷயம், சொத்து பத்து விஷயத்தில் வந்து அவங்கக்கிட்ட இந்த ராசியை சேர்ந்தவர் இருந்தாங்கன்னா நைஸாக பேசி வெளியே வந்துடுங்க. சரியா? அவங்ககிட்ட வந்து டீலிங் வச்சுக்காதீங்க. இடம் வாங்குறது, மனம் வாங்குறது, வீடு கொடுக்குறது, வீடு வாங்குறது, வீடு வாடகைக்கு விடுறது, இப்படி நிறைய பேர் இருக்குது. ஏன்னா சொத்துனால எல்லாமே வரும். இடம், மனை, வீடு எல்லாத்தையும் குறிக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஓனராக இருந்தாலுமே இந்த 3 ராசிக்காரங்களுக்கு வீடு வாடகை கொடுத்தாலுமே பார்த்து கொடுங்க. ஏன்னா வீட்டு குடியேறி உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுவான். அதே மாதிரி நீங்கள் வாடகை வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து விருச்சிகம், கும்பம், ரிஷபம் இருந்தானா எப்போனாலும் உங்களுக்கு காலி பண்ண சொல்லுவான். எப்போ நீ எனக்கு சரிப்படாதப்போ காலி பண்ணுமா, டைம்லாம் கொடுக்க மாட்டான், 3 மாதம் 6 மாதம் டைம் கொடுக்க மாட்டான், டக்குன்னு நீ காலி பண்ணுமா. அது மாதிரி பிரச்சனை பண்ணுறவங்களாம் இந்த விருச்சிகம், கும்பம், ரிஷபராசினியர்கள். வீடு, மனை, சொத்துப்பத்து விஷயத்தில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க, துரோகம் பண்ணுவானுங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுவானுங்க. அடுத்து தொழில், இது ரொம்ப முக்கியம். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து பொழப்பையே கெடுத்துருவானுங்க. அடி வயிற்றுலேயே கை வைக்கிறது. ஒரு மனுஷனுக்கு வந்து தொழில் வியாபாரம் தான் முக்கியம். வேலை கூட மாறி போய்க்கலாம். ஏன்னா வேலைங்கிறது ஒருத்தக்கிட்ட சம்பளம் தானே வாங்குகிறோம். இவன் சரி இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். சரியா? குப்பை இல்லைன்னா சுப்பை இல்லைன்னா இன்னொருத்தன், இப்படியே போயிடலாம். ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உழைச்சிக்கிட்டு போயிடலாம். ஏன்னா சம்பளம் முன்ன பண்ண கொடுப்பானுங்க. சரியா போடான்னு சொல்லிட்டு நம்ம கையில் வாங்காத வாயில் போட்டேன்னு சொல்லிட்டு கைக்கு வாய்க்கு சரியாக வாழ்க்கையை நடத்திட்டு போயிடலாம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. எதை பற்றி கவலைப்பட மாட்டான். அவனுக்கு எதிராளை பற்றி கவலையே இருக்காது. எங்கேயோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவாங்க, தினம் வேலைக்கு போவாங்க. சாயந்தரம் ஆனால் ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க. 500 ரூபாயில் 100 ரூபாய்க்கு சரக்கு அடிப்பாங்க.
அப்புறம் மீது 400 இருக்கும். வர வழியில் 100 தின்றுவானுங்க. பொண்டாட்டி கையில் போய் 300 கொடுப்பான். இந்தா தாயி 300 வச்சுக்கோ, குடும்பத்தை நடத்தும்மா. அவள் பாவம் 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவள் குடும்பத்தை நடத்துவா. இப்படித்தான் பெரும்பாலானோட லைஃப் போகுது. இந்த வீடியோ கேட்குறதுல பெரும்பாலான சாமானியப்பட்ட மக்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. 500 தான் அதிகமான சம்பளம் வாங்குறாங்க. சரியா? ஆமாம் சார், நான் அப்படி தான் பொழப்பு போகுதுன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா? கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியல. என் காதலி பாப்பா கேட்பா, எங்கடா காசுன்னு கேட்பா. நான் என்ன பண்ணுவேன் நேரம்? அவள் கேட்பா, 500 வாங்கினேன், 300 தான் கொடுக்குறேன், 200 என்ன பண்ணுனேன்னா, நான் கொஞ்சம் குடித்தேன், 100 கோட்டர் வாங்க முடியாது. இன்றைக்கி கோட்டர் விலை 300 ஆகிப்போச்சு. ஏதோ கட்டிங்க போட்டுட்டு வரலாம். அங்கே போய் நிற்கணும், கடைக்கு முன்னாடி நின்றுட்டு, டே நீ போடுறியா அப்படி கட்டிங்க வாங்கிட்டு அங்கே கொஞ்சம் ஏதோ நாக்கத்தை அணைச்சிக்கிட்டு தொண்டையை நினச்சிக்கிட்டு வந்து அரை போதையில் வந்து படுக்கணும். பழகிருச்சு. சரியா? சமுதாயம் அப்படி இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து ஜாதகம் பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறது, சாமியார் சொல்கிறத கேட்குறது, அவர் சொல்கிறத கேட்குறது, எது இருந்தாலுமே இயல்பான வாழ்க்கையில் நம்ம நேர்மையாக இருக்கணும். சரியா நேர்களே? தனி ஒரு மனிதன் திருந்து விட்டால் சில சாலைகள் தேவையில்லை, இருப்பதையெல்லாம் எடுத்து வைத்தால் எடுப்பார் வேறு யாரும் இல்லை. அது மாதிரி ஒரு மனிதன் திருந்துட்டானா ஒயின் ஷாப்லாம் அடைச்சிருவாங்க. நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டோம்னா ஒயின் ஷாப்லாம் ஆட்டோமேட்டிக் அடைச்சிருவானுங்க. இப்போ பார்த்தீங்களா, சினிமா தேட்டர்லாம் இழுத்து மூடுறானுங்க. சினிமா தேட்டரே கிடையாது. அந்த காலத்தில் தடுக்கி விட்டுட்டே சினிமா தேட்டர் இருக்கும். எங்கே பார்த்தாலும் சினிமா தேட்டர் இருக்கும். அங்கே சிவாஜி படம் ஓடும், இங்கே எம்ஜிஆர் படம் ஓடும், அந்த பக்கம் பார்த்தா கமல்ஹாசன் படம் ரிலீஸ் ஆகிருக்கும், ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆகிருக்கும். இப்படி தான் இருக்கும் 1980, 90 இப்போ வர எவனும் சினிமா பார்க்க போகிறது கிடையாது. எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. சும்மா டிவி, பிரேம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸு, ஃபோனு, லொட்டு லுஸ்க்குன்னு வந்துருச்சு. யாரும் சினிமா தேட்டருக்கு போகிறது கிடையாது. எல்லாம் சினிமா தேட்டரை இடிச்சிட்டு காம்ப்ளெக்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. சரியா? மெட்ராஸில் இன்றைக்கி பாதி சினிமா தேட்டர் கிடையாது. எல்லாத்தையும் இடித்து காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, சினிமா முகம் குறைஞ்சிக்கிட்டே வருது. சரியா? சினிமா முகம் குறையதுனால தேட்டரை இடிக்கிறானுங்க. அது மாதிரி இந்த போதை பழக்கத்துலேருந்து நம்ம வெளியே வரணும். அதுக்கு நீங்கள் தான் தயாராக இருக்கணும். சரியா? ஓகே. இப்போ வந்து தொழிலில் பிரச்சனை பண்ணுறவன் யார் சார் அப்படின்னா, துலாம் ராசிக்கு தனுசு ராசிக்காரன், கும்ப ராசிக்காரன், மிதுன ராசிக்காரன். அவன் வந்து உங்கள் தொழிலில் போட்டி போடுவான், தொழிலில் துரோகம் பண்ணுவான், கூட இருந்து கழுத்து அறுத்துருவாங்க. அதனால் இவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க வந்து இந்த ராசிக்காரங்கிட்ட டீலிங் பண்ணினீங்க, அவங்க வந்து உங்களுக்கு கஸ்டமராக இருக்கிறான், இல்லைனா கிளைண்ட்டாக இருக்கிறான், இல்லைனா உங்களுக்கு ஏதோ ஒரு இதில் உதவுறானா, அவங்ககிட்ட எப்போயுமே ஒரு எச்சரிக்கை உணவோடு இருங்க. தனுசு, கும்பம், மிதுனம் இந்த ராசிக்காரங்க எப்போ வேணாலும் துலாம் ராசிக்கு தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் இருப்பாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, துரோகம் பண்ணுவாங்க. ரைட்டு, இதெல்லாம் ரைட்டுப்பா. லாபம்னு ஒன்று இருக்குல்ல, லாபம்னு ஒன்று வருதில்ல, அந்த லாபத்தில் யாரையா போட்டி போடுவா அப்படின்னா, லாபம் வந்து ஒரு மனிதனுக்கு எல்லா விஷயத்துலையுமே வரும். வேலையில் வரும், தொழிலில் வரும், வியாபாரத்தில் வரும். நமக்கு வர வேண்டியதை வந்து தடுத்து நிறுத்துறது, அவனுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு நேரடியாகவே சொல்கிறது. இது யார் சார் செய்வா அப்படின்னா, அதுக்கு 2 பேர் இருக்காங்க. அவங்க யார்? துலாம் ராசிக்கு வர்ற லாபத்தை, அந்த பெனிஃபிட்டை, ப்ராஃபிட்டை தடுக்கிறவங்க வந்து மகரம், மீனம், கடகம். இதில் மீனமும் கடகமும் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. சரியா? அதாவது 100 ரூபா கிடச்சி அவங்ககிட்ட போய், எப்போ நீ உங்கள்கிட்ட இந்த சேர்த்து கொடுத்துருக்குறேன், நீ வந்து இந்த பணம் 100 ரூபா இருக்குது, இது நீ 50 ரூபா வச்சுக்கிட்டு 50 ரூபா வந்து துலாம் ராசிக்காரர்கிட்ட கொடுத்துட்டு போப்பா அப்படின்னா, இந்த மீனம் கடன்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா 100 ரூபாய் ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. அவர் கொடுக்கவே இல்லைன்னு இருப்பாங்க. அப்போ அவரெல்லாம் கொடுக்கலப்பா, நான் போய் கேட்டேன் கொடுக்கலப்பா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க. மகர ராசிக்காரர் என்ன பண்ணுவானா, 50 ரூபா கொடுத்துருவான். 50 ரூபா கொடுக்க மாட்டான், 25 ரூபா கொடுப்பான். கொடுக்கறதுல 25 ரூபா கம்மி பண்ணி கொடுப்பான். ஒரு ஆள் 100 ரூபா கொடுத்தவங்கள்ட்ட கொடுக்க சொன்னாங்கன்னா, 50 ரூபா கொடுக்க சொன்னாங்கன்னா 25 ரூபா எடுத்து மீது 25 ரூபா கொடுப்பான். மகரம் வந்து ஒரு 50% நல்லவனாக இருப்பான். மீன கடகம் வந்து ரொம்ப மோசமாக இருப்பாங்க. முழு பூசணிக்காவும் சோத்துக்களை மறைச்சிருவாங்க. சரியா? அதனால இவங்ககிட்ட வந்து கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருங்க. சரியா? கொடுக்கல் வாங்கல நீங்கள் இவங்ககிட்ட கவனமாக இல்லைன்னா முதலுக்கு மோசம். கவனமாக இருக்கணும் நேயர்களே. இதெல்லாம் எப்போ சார் நடக்கும்னா, வருகிற காலத்தில் நடக்கும். அதுக்கு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிநாதனை வந்து சிக்கலில் மாட்டுறாரு. ராசிநாதன் சுக்கிரன் வந்து ஒரு பயங்கரமான இடியாப்பு சிக்கலில் மாட்டுறாரு. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. இன்றைக்கி தேதி வந்து 23 தான். இன்னும் ஒரு வாரம் இருக்குது. கவனமாக இருங்க. சில பேருக்கு இப்போயே அதோடைய சிம்டம்ஸ்லாம் ஆரம்பிச்சிடும். சரியா? சில கிரகங்கள் வந்து ஒரு சிக்கலில் வக்கரமாக போகுது, இயல்பு நிலை இழக்க போகுதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதோட எஃபெக்டாக காட்டிடும். ஸோ துலாம் ராசினியர்களுக்கு சில பேருக்கு ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லாதவர்களுக்கு, அது மாதிரி நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்க, கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், மேச லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போதைக்கு பிரச்சனை இருக்கும். ஆமாம் சார், எனக்கு நீ சொன்ன வழியில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டேன், அதுக்கு யார் என்னென்ன செய்வான்னு ஒப்பிச்சிட்டேன், வாய்ப்பாடு கொடுத்துட்டேன். இதுக்கு பரிகாரம் வழிபாடு என்ன அப்படின்னா, பரிகார வழிபாடுங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. என்றைக்குமே வந்து கர்மாவை கழிச்சு தான் ஆகணும். அது எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, கோயிலுக்கு ஏன் போகணும்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் வந்து ஒழுங்காக போவான், சுத்தமாக இருப்பான், சில காரியத்தை நேர்மையாக செய்வான். அதுக்காக தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சாமியார் அதை சொன்னார், சோசியர் அதை சொன்னார், இந்த பரிகாரம் பண்ணிட்டா சரியாக போயிடும், கோயிலுக்கு போயிட்டா சரியாக போயிடும் அப்படிங்கிறது வந்துலாம் ஒரு நம்பிக்கை தான். கோயிலுக்கு போனால் என்ன, நமக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்குது,
அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம சுத்தபத்தமாக போவோம், ஒரு மனசாக போவோம், நல்லா போய் நிறைஞ்சு கும்பிட்டு வருவோம். அப்படி போகும்போது வரும்போது நம்ம ஒரு நல்ல ஒரு மனநிலையில் இருப்போம். அப்படி நல்ல மனநிலையில் இருந்தாலே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் கோயிலுக்கு போகிறோம். நம்மளை சுற்றி ஒரு நேர்மறை எண்ணம் இருக்கணும். அதுக்காக தான் ஆலயம் தொழுவது சாலமோன் இருக்காங்க. கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரதுனால மன நிம்மதி இருக்கும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே மன நிம்மதி இருக்கும். மன நிம்மதி இருந்துச்சுன்னா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சுவர் இருந்தால் சித்திரம் வர முடியும். ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்குகிற சக்தி இருக்கும். இதயம் வேணும்னா கோயிலுக்கு போயிட்டு வரணும். சரியா? ரைட் நேர்களே, எந்த கோயிலுக்கு சார் போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போதைக்கு சுக்கிரன் தான் பாதிக்கப்படுறாரு, நேரடியாக பாதிக்கப்படுறாரு. நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு பராசக்தி படத்தில் சிவாஜி சொல்லுவார். அது மாதிரி துலாம் ராசி நேயர்கள் நேரடியாக பாதிக்கப்பட போகிறீங்க. என்ன செய்யணும்னா, மகாலட்சுமி தான் கும்பிடணும், லட்சுமியை தான் கும்பிடணும். சரியா? வீட்டில் கும்பிடுங்க. இரவு 8 to 9 மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிடுங்க. அஸ்வசி நாமத்தை சொல்லுங்கள். மகாலட்சுமி படத்தை விநாயகர் பக்கத்தில் வச்சு கும்பிடுங்க. விநாயகர், மகாலட்சுமி, உங்கள் குலசாமி 3ஐயும் வச்சு கும்பிடுங்க. நல்லபடியாக இருக்கும். பெருமாள் கோயிலுக்கு போங்க. தாயாருக்கு செந்தாமரை பூ வாங்கி கொடுங்க. சாமி கும்பிடுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க திருச்சிக்கு போங்க, கஞ்சனூர் போங்க. அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கிறவங்க போங்க. இதுக்கெல்லாம் காசு பண்ணியெல்லாம் செலவு பண்ணியெல்லாம் போக வேண்டாம். மகாலட்சுமி தாயை கும்பிடுங்க. சரியா? அம்மாவில் எல்லா இடத்துல இருக்கா. சீவலத்தூரில் ஆண்டாளாக இருக்கா, திருச்சியில் ரெங்கநாயா இருக்கா, சரி, ஆரியப்பட்டாலாக இருக்கா, இப்படி நிறைய அந்த அம்மாவுக்கு பேர்லாம் இருக்குது. அந்தந்த கோயிலில் அந்தந்த பேரில் இருக்க அந்த அம்மா. பெருமாள் கோயிலில் இருக்கிற தாயார் தான் மகாலட்சுமி. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டால் முதல் தாயாரை கும்பிட்டுட்டு பெருமாளை கும்பிடணும். சரியா? பெருமாளை கும்பிட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா பெருமாளோட மார்பில் தான் அந்த அம்மா இருக்கா. ஸோ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவன் கோயிலுக்கு போயிட்டால் தான் சக்தியை கும்பிட்டுட்டு சிவனை கும்பிடணும் ஒரு சாஸ்திரம் சொல்லுவாங்க. சரி, எப்படி இருந்தாலுமே சிவன்லேயும் சக்தி பாதி இருக்குது. அர்த்தநாரி தானே வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெய்வத்தை எப்படினாலும் கும்பிடலாம். ஏன்னா தெய்வம் தாய் தகப்பன் நமக்கு. அவங்களை எப்படினாலும் கும்பிட்டுக்கலாம். எந்த தாயோ தகப்பனோ அவங்களுக்குள்ள பேதம் இருந்தாலும் பிள்ளையை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் அந்த சிவசக்தியும் தாயாரும் பெருமாளும் நமக்கு எப்பயுமே தாய் தந்தை தான். தாயாரை கும்பிடுங்க. பெருமாளோட ஆசீர்வாதத்தை வாங்க. நல்லபடியாக இருக்கும். இந்த வழிபாடு உங்களுக்கு சிறப்பே தரும். வீடியோ பதிவில் மகாலட்சுமி தாயை போற்றின்னு எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தாயாருடைய நாமத்தை சொல்லுங்கள். சிறப்பாக இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. துலாமே, உன் முதுகில் இவன் குத்துவான். கவனமாக இரு, எச்சரிக்கையாரு. 1/3/2025 to 13/4/2025 வரைக்கும் சில மாற்றங்களுக்கு உட்பட தான் பலன்கள் இருக்கும். இது 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டது. 6ஆம் இடம் என்னென்னா நயவஞ்சகம், துரோகம், இப்படி 4ஆம் இடமும் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும். இப்போ 6, 8 கோடியில் பருவத்தினை இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் சொல்லியிருக்கிறேன். சரியா? அதுபோக குரு பகவானம் சந்திர சாரத்தில் தான் போயிட்டு இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல சந்திர சாரத்தில். சந்திரன் அமாவாசை பௌர்ணமி கூடியவன். அவர் இப்போ அமாவாசை நோக்கி போகிறாரு. அமாவாசை நோக்கி போகிறதுனால அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து குரு மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு போயிடுவார். மிருகசீரிஷ நட்சத்திரம் துலாமுக்கு பெருசால கான்ட்ரிபியூஷன் கொடுக்காது. செவ்வாயோட நட்சத்திரம் 2-7 கூடிய மாரகாதிபதி தான். நல்ல வேளை அவர் 9ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். செவ்வாயால் எந்த சிறப்பும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் குடும்பத்தில் ஓரளவு கணவன் மனைவி அந்யோன்யமாக தான் இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்ற வெளிவட்டார போக்குவரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஓகே நேர்களே, பேசிகிட்டே இருக்கலாம். துலாம் ராசிக்கு பேசிகிட்டே இருக்கலாம். நிறைய பேசுனா வீடியோ வரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. 40 நிமிஷம் பேசியிருக்காரு, இவன் பார்ப்பான், ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்கான்னு போயிடுவாங்க. இன்றைக்கி எப்படின்னு தெரியல நமக்கு. பாம்புன்னு நினச்சி கயிறு விடவா, கயிறுன்னு நினச்சி பாம்பு விடவான்னு தெரியல. ரெண்டும் ஒன்றா தான் கிடக்கு ரோட்டில். அது மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்கிறது ரொம்ப ரேர். அதனால் நான் கொஞ்சம் வீடியோ அதிகமாக பேசினாலுமே தயவுசெய்து கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பொறுமையாக பாருங்கள். ஓகே நேர்களே, நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில ஃபெசிலிட்டிஸ்லாம் செஞ்சு வச்சுருக்கிறேன். சூப்பர் தேங்க்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். அது போக மெம்பர்ஷிப்பையும் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். சேர்றவங்க சேரலாம். துலாம் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சில தகவல்களை சொல்லுவேன். கிளாரிட்டியாக இருக்கும்.